ஹலோ கேர்ள்ஸ், நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிஸ்டர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங், ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ சோகம் தானே பார்க்குறீங்க? யாருக்காக இருந்தாலும் அவங்க முடி கட் பண்ணணும்னா கவலை தானே. அதே தான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு ஹேர் கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஹேர் வந்து அதுக்கு மேலே வளரும் வளராது, இன்னும் தான் டேமேஜ் ஆகும். இப்போ நம்ம ஹேர் கட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கும் கட் பண்ணலாம், ஸ்ட்ரைட் ஹேருக்கும் கட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அமாவாசைக்கு 2 நாள் கழிச்சு, அதாவது வளர்பிறையில் முடி கட் பண்ணால் வளரும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் இன்றைக்கி கட் பண்ணுறேன். வளருதான்னு பார்ப்போம். நம்பிக்கை. நம்ம ஹேரை ட்ரையாக வந்து கட் பண்ணவே கூடாது. ஒன்று ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வெட் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். நான் என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, நான் போயிட்டு எண்ணெய் வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே நம்ம சேனல் யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு, ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ண போகிறது இவ்வளோ தான், மேக்ஸிமம் இவ்வளோ தான் கட் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் ஹைட்டு கம்மியான மாதிரி தெரியுங்க, அதுக்கு தான் கவலையாக இருக்குது. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்களோட ஹேரை நல்லா சீவிக்கோங்க. முன்னாடி எந்த வடுகும் எடுக்கக்கூடாது. அப்படியே நார்மலாக சீவி உங்களோட ஹேர் எண்டு கீழே இருக்கு இல்லையா, கழுத்து பக்கத்தில், அங்கே வந்து பேண்டு போடுங்க. மேலெல்லாம் போடக்கூடாது, கீழே போடணும். நிறைய பேருக்கு முடி எண்டில் தான் வெடிச்சிருக்கோம், அதனால தான் இது ஸ்ட்ரைட் ஹேருக்கும் கட் பண்ணலாம், ஸ்ப்ளிட் எண்ட்க்கும் கட் பண்ணலான்னு சொன்னேன். உங்களுக்கு முடி கீழே மட்டும் வெடிச்சிருந்தா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே எந்த சிக்கும் இல்லாமல், எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாமல் நல்லா சீவிட்டு செகண்ட் பேண்ட் போட போகிறோம். அதுவும் அப்படியே தான். ஃபஸ்ட்டு பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் கீழே போட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ இறக்கிக்கலாம். சீப்பு வச்சுருக்க ஸ்டாண்டை பார்த்தீங்களா, நம்ம பீரோ ஓப்பன் பண்ணுவோம்ல, அங்கே சொருவி வச்சுருக்கேன். இப்போது அதே மாதிரி எந்த சிக்கும் இல்லாமல் சீவிட்டு இன்னொரு பேண்டு போட போகிறோம். அது போட்டுட்டு அப்படியே மெல்லமாக கீழே இழுத்து விட்டுடணும். நான் உங்களுக்கு பேண்டு போட்டதை க்ளோஸ்அப்பில் காமிக்கணுன்னு தான் பார்த்தேன், அந்த கேமராவும் எட்டலை, அதுக்கு தான் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். இப்போ அகைன் நல்லா சீவிட்டு கடைசி பேண்டு போட போகிறோம். கடைசி பேண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பேண்ட். ஏன்னா அந்த பேண்டு வந்து நம்ம எவ்வளோ முடி கட் பண்ணுமோ அவ்வளோக்கு நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா நம்மளுக்கு நார்மலாக முடி போக போக அடர்த்தி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே அடர்த்தி வந்து ஈக்குவலாக இருக்கோ அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. முடி வந்து எக்ஸ்ட்ரா கீழே போனாலையும் சரி, அந்த மாதிரி பார்த்து தான் கட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எனக்கு இங்கே வரைக்கும் முடி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். லூஸு மாதிரி ஒன்று உளறி வச்சுருப்பேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். ஆண்டவா, முடி எப்படியாவது முளைக்கணும் ஆண்டவா. இப்போ நம்ம கடைசியாக ஹேர் பேண்ட் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக கச்சக்கன்னு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், போச்சு. இந்த முடி முளைக்கணுன்னே வருதே. இந்த முடி வளர்கிறதுக்கு எப்படியும் 3 மாதம் ஆயிரும். இதுக்கான டை ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் போடுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கீழே கட் பண்ணலையே, அங்கே சீவிட்டு நம்ம சிசரில் எடுத்து கட் பண்ண போகிறோம். ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணிடாதீங்க, முடி கோணல் போயிடும். ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் முடி சீக்கிரமாக வளருமாங்கோ. நான் சொல்லலை, ஊரில் பேசிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. நான் ஒரு பேண்டாக கழட்டிட்டு சீவி பார்க்குறேன். என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லை. உங்களுக்கு அப்படி கோணல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தாங்க இருக்குது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு. ஃபைனலாக ஹேர் கட் பண்ணியாச்சுங்க. ஹேரு நல்லா ஸ்ட்ரைட்டாக அழகாக தான் வந்துச்சு. என்ன கொஞ்சோண்டு கட் பண்ணுறேன்ட்டு இவ்வளோ பெரிய சைஸு கட் பண்ணிவிட்டு, இருந்தாலும் ஓகே தான், வளர்த்துருவோம் 3 மாதத்துல. இப்போ எவ்வளோ வெட்டணுமோ அவ்வளோவும் வளரணும். கடவுளே, முடி சீக்கிரமாக வளரணும் கடவுளே. ஓகேங்க, உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். until then this is bye bye from உங்கள் மிஸ் நித்யா. வந்து க்யூர் ஆகவே ஆகாது. க்யூரா நம்ம ஹேர் கட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கும் ஹேர் ஆக்சுவலாக நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அமாவாசை கழித்து 2 நாளுக்கு அப்புறம், அமாவாசைக்கு 2 நாள் கழிச்சு. ஆண்டவா, முடி சீக்கிரமாக முளைச்சிடணும் ஆண்டவா. கொஞ்சம் கட் பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ராவே சேர்த்து கட் பண்ணிட்டேன். ஹோப் 3 மாதத்தில் அது
அந்த அளவு முடி வளர்க்கணும், வளர்க்கணும், மலரணும். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.